அருட்பெரும் ஜோதி. வரும் சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம் வருது. அன்றைய தினத்தில் காலையில் 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள நான் சொல்லும் ஒரு கடனை தீர்க்கும் பரிகாரத்தை செஞ்சால் கடன் தீரும். ஆம், சனி மகா பிரதோஷத்து மைத்திர முகூர்த்தம் அண்ணாமலையாரை நினைத்து ஒரு பரிகாரம் செய்யுங்கள், நல்லது நடக்கும். உங்களோட பேரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். கடன் என்ற ஒன்று நம் வாழ்க்கையில் பல்வேறு விதமான செயல் தடையையும் காரிய தடையையும் உறவுகள் சார்ந்த எதிர்மறைகளையும் உருவாக்கின்றது. அந்த கடனிலிருந்து வெளிவருவதற்கு நம்மளோட சித்தர்கள் நமக்கு கொடுத்த ஒரு சூட்சமமான முகூர்த்த நேரம்தான் மைத்ரு முகூர்த்த நேரம், அதாவது கடனை அடைக்கும் முகூர்த்த நேரம். வரும் சனிக்கிழமை இந்த ஜூன் மாதத்தோட கடைசி மைத்ரு முகூர்த்தம் வருது. சரியாக காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள. ஆண்களாக இருந்தால் காலையில் அதற்கு முன்னாடியே எந்திரிச்சு தலைக்கு குளித்து தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்துக்கிடுங்க. பெண்களாக இருந்தால் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து சரிபாதியாக வெட்டி முகம் புடனி கழுத்து மார்பலை தேய்ச்சி குளிச்சுக்கோங்க. தட்டு நிறையா நவதானியத்தை பரப்பி சென்டரில் ஒரு நெய் அகல் விளக்கு ஏற்றி உங்கள் மொத்த கடனையும் ஒரு பிரியாணி இலையில் எழுதி அந்த விளக்குக்கு முன்னாடி வச்சுட்டு ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இந்த மந்திரத்தை நீங்கள் 51 முறை சொல்லி அந்த பிரியாணி இலை அந்த தீபத்தில் எரிச்சிட்டு அதற்கு கிழக்கக்கூடிய நவதானியத்தெல்லாம் எடுத்து உங்கள் வீட்டில் கிழக்கு திசையில் தூவி விட்டுட்டு எங்கே கடன் வாங்கியிருக்கீங்களோ அங்கே வாங்கின கடனில் அசலில் ஒரு பங்கு, ஒரு 100 ரூபாய், ஒரு 200 ரூபாயை ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுங்க. அப்படி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாதவங்க ஒரு கவர்லையை ஒரு 100 ரூபா பணத்தால் போட்டு புண்ணுக்கு தடவி பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணி உங்கள் பூஜை அறையில் வையுங்கள். உலகத்தில் எந்த ஊராக இருந்தாலும் சரி வரும் சனிக்கிழமை காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இதை செஞ்சுட்டு 11 ரூபா காணிக்கையை திருவண்ணாமலை அண்ணாமலையாரிடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குபேர லிங்கத்திற்கு எடுத்து வையுங்கள். நிச்சயமாக அண்ணாமலையாரின் அருளும் குபேரரின் அருளும் உங்களுக்கு பணம் சார்ந்த ஒரு மேஜிக்கை கொடுத்தே தீர்வார்கள். உங்களுக்கும் கொடுக்க நானும் பிரார்த்திக்கின்றேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வாழ்க. வரும் சனிக்கிழமை நான் ஈரோடு வர இருக்கின்றேன். கல்பத்தரு யோகக்கலை என்கின்ற தெய்வீக பயிற்சியை நடத்த. இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் பக்தி யோகத்தின் மூலமாக எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களால் தீர்வுகள் காண முடியும் என்கின்ற ஆன்மீக தன்னம்பிக்கை உருவாகியே தீரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வரும் ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் நான் நடத்தும் கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பணவளக்கலை பயிற்சி வகுப்பும் தனிநபர் ஆலோசனையும் திருச்சியில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். திருச்சியில் என்னை சந்திக்க பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு நாள் 7 தெய்வீக கோயில்கள், ஒரு தெய்வீகமான தன ஆகர்ஷண பூஜை செய்கின்றோம். வரும் திங்கட்கிழமை ஆனி பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீரங்கத்தில் தொடங்கி 7 செல்வ சூட்சம ஆலயத்திற்கு நான் யாத்திரை கூட்டிகிட்டு போகிறேன். நீங்களும் இந்த யாத்திரையில் வந்து கலந்துக்கங்க. நிச்சயமாக இந்த யாத்திரை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை ஏற்படுத்தி தரும். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வரும் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நான் வர இருக்கின்றேன். மலேசியா மற்றும் சிங்கப்பூர் அன்பர்கள் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். என்னை சந்திக்க பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள சிறப்பு பரிகார பூஜைகள் செய்து கொள்ள. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அபரிதமாய் வருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.